கன்ஜெனிட்டல் ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படின்னு ஒரு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷனை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். பிறக்கும் போதே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த பந்து கிண்ண மூட்டுல குறைபாடு ஏற்பட்டுருச்சு, கிண்ணம் சரியான படியில் உருவாகலை அப்படின்னு சொன்னால் அந்த பால் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள நிற்காம விலக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்றோம். ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மரபணுவாவிலே அந்த ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம். அதனால அந்த கிண்ணமானது உருவானது சரியான முறையில் உருவாகலை. அதனால அந்த பால் வெளியில வந்து ரொம்ப ரொம்ப ரேர் நம்ம ஊர்ல. ஏன் ரேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மரபணுவிலே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இந்த கண்டிஷன் குறைவா தான் இருக்கு. சில பேருக்கு வந்துருதுன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்குன்னா, நம்மளுடைய குழந்தைங்களை தூக்குற முறையில ப்ராபப்ளி அது ரெடியூஸ் ஆயிடுது. ஏன்னா எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதாவது நம்ம தாய்மார்கள்லாம் எப்படி தூக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடுப்புல தூக்கி வச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த கால் ரெண்டும் அகண்டு இருக்கும். இடுப்பு சுத்தி அம்மாவோட இடுப்பு சுத்தி அந்த கால் ரெண்டும் அகண்டு இருக்கும். ஆக்சுவலா அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய காலை இடுப்புல தூக்கி வைக்கும் போது அந்த ரெண்டு எலும்புகளும் உள்ளுக்குள்ள ஜாயிண்ட்டுக்குள்ள போயிடுது. ஸோ அது ஈஸியான முறையில் சரியாயிடுது. ஈவன் இதை தான் நம்ம கேங்கரு கேர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க. கேங்கரு எப்படி நம்ம வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைய பையில வச்சுக்குதோ, அதே மாதிரி தாய்மாரோட பக்கத்திலேயே அந்த குழந்தையும் உடம்போட கட்டிடுவாங்க. அப்போ ரெண்டு கால்களும் அகண்ட நிலையில இருக்கும்போது அந்த ஹிப் டிஸ்பிளேஷியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளா சில சமயம் பெல்ட் கூட கொடுப்போம். பட் ரொம்ப பெரிய அளவுக்கு விட்டுட்டாங்க, அதை நெக்லெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அதை சர்ஜரியா பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இந்த டிஸ்பிளேஷியாவை நம்ம சரியான டைம்ல கண்டுபிடிக்கலன்னா ஃபியூச்சர்ல அது மூட்டு தேய்மானமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு வந்துருது. ஸோ டிஸ்பிளேஷியாங்கிற கண்டிஷனை பத்தி என்னன்னு புரிஞ்சுக்குவோம். எல்லாருக்கும் அது வராது. பட் வந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணும்போது சுலபமா அதை சரி பண்ண முடியும்.